வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் அது குறித்து வாய் திறக்க மறுப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். சிறுவர்கள் காற்றில் பலூனை பறக்க விடுவார்கள், பட்டங்களை பறக்க விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் சிறு குழந்தை போல கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட அவல நிலையைதான் ஒவ்வொரு பிரிவினரும் வேதனையோடு வெளிப்படுத்தி வருவதாகவும் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை என்று பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கர்கேகண்டி நீரோடை பள்ளத்தில் காட்டாறு வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமலும் முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதி எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்பயிர் நீரில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்து 10 நாட்கள் கழிந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளின் பல மாத உழைப்பை உதாசீனப்படுத்தியுள்ள திமுக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் பதிவிட்டுள்ளார். இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவாவின் இளைய சகோதரரும் இசையமைப்பாளரும் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவருமான MC சபேசன் என்கிற சபேஷ் முரளி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று மதியம் 12:15 மணியளவில் காலமானார். அவருக்கு வயது 68. சபேஷனின் இறுதி சடங்குகள் அவரது இல்லமான எண் 151 18வது தெரு, சவுத்ரி நகர், வளசரவாக்கம், சென்னை என்கிற முகவரியில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.